கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி இருந்து பட்னியா இருக்கும். கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. உங்களாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலையும் ஆசீர்வாதத்தை கட்டளிடுவேன் என்று சொல்லுகிறார். உடன்படிக்கை நிமித்தம் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தாவீது ஒண்ணுமில்லாம ஆடு மேய்ச்சிருந்தவனை கூப்பிட்டு ராஜாவாக்கி எல்லா கிருபையும் பலனையும் கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து அவனை ராஜாவாக்கினோடனே அந்த ராஜாங்கத்துல உண்மை உத்தமமா ஜனங்களை நடத்தினதுனால அவங்க கூட இருந்தவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கண்டு அவ்வளவு சவதரித்து வைத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. உற்சாகமாய் கர்த்தாவே நீர் கொடுத்ததுல இருந்து நாங்க உமக்கு கொடுக்குறோம்னு வந்து கர்த்தருக்கு நன்றி சொன்னாங்க. அவன் பூரண ஆயுது உள்ளவனாய் ஐஸ்வர்யமும் மகிமையும் பூரண தீர்க்க ஆயுசு பூரண ஆயுசு உள்ளவனாக அவன் மரித்தான் என்று தாவீதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கைய இதுவரைக்கும் நம்ம வந்து சரியா எந்த காரியத்தையும் செய்யாம இருந்தாலும் இனிமே கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து என் ஆவிக்குரிய வாழ்க்கையை நன்றாக வாழ போகிறேன். தினமும் ஜெபம் பண்றது, பைபிள் வாசிப்பது, கர்த்தரோட ஐக்கியமா இருப்பது, அவர் சொல்ற ஆலோசனையை கேட்டு நான் செய்ய போகிறேன். அவரை கனப்படுத்தி விட்டு மீதி காரியங்களை செய்ய போகிறேன். அவருடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும். ஏன்னா மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணிய வருவிக்கும். யோபு பயந்தான், பயந்த காரியம்லாம் நிறைவேறுச்சு. ஆடு மாடெல்லாம் நிறையா இருக்கு, கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவாங்கன்னு நினச்சான். அதே மாதிரி கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க. பிள்ளைகள்லாம் ஒழுங்கில்ல, செத்து போயிருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே பழியிட்டான். கடைசியில் சோதனை வந்து விட்டது. ஆனால் நம்ம அப்படி பயப்படக்கூடாது, மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. கர்த்தரை கனம் பண்ண வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ள வேண்டும். நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை முழு பலத்தோடு நம்ம செஞ்சோம்னா நம்ம செய்யக்கூடிய வேலையில மூலமாக ஆசீர்வாதத்தை அவர் வந்து கட்டளை எடுக்கிறாரு. மீதம் இருக்கத்தக்கதாக அவர் வந்து ஆசீர்வதிப்பார். பேதுரு மீன் பிடிக்க போனார், ஒன்றுமே கிடைக்கல. வார்த்தையின்படியே வலையை போட்ட பொழுது திரளான மீன்களை பிடித்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் வந்து மன்னாவை கொடுக்குறப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஓமர் அளவு நீங்கள் மன்னாவை பொறுக்கணும். நாளைக்கு வேணும்னு மீதியை வைக்காதீங்க அப்படிங்கிறாரு. வச்சாங்க, அது ஊசி போனது. சரி, இப்போ 7வது நாள் ஓய்ந்திருக்கணும், மன்னா வராது அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா அன்னைக்கு சொல்கிறாரு 6வது நாள் 7வது நாளுக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் எடுத்து வைங்க, ஆனால் அது பூச்சி பிடிக்காது, கெட்டு போகாதுங்கிறாரு. அதை செய்யாமல் அடுத்த நாளும் வந்து மன்னாவை தேட போனாங்க. கடைசியில் பார்த்தா மன்னா 7வது நாள் இல்லை. அப்போ கர்த்தர் சொல்லிட்டார், 6வது நாளே அதை ரெட்டத்தனையாக திருப்பி கொடுக்குறாரு. அப்போ அந்த பிரமாணத்தை மீறி போகிறப்போ நமக்கு வந்து